காகத்வச்சாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதகா. தேவானாஞ்ச ரிஷீனாஞ்ச குருங்காஞ்சன சந்நிபம் புத்திபோதம் திரிலோகேசம் தன்னமாமி பிரகஸ்பதி. அதாவது சனி பகவான், குரு பகவான், ராகு, கேது, இந்த 4 பயிற்சிகள் நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு விடை கொடுக்குமா கொடுக்காது. இப்போ 4 பயிற்சி நடக்குது எல்லாரும் சொல்றாங்க. இந்த 2025 4 பயிற்சி நமக்கு பிரச்சனை அதிகமா இருக்கு. ஏதாவது ஒரு விடை கிடைச்சாதானே நமக்கு லாபம் ஏற்படும். வாழ்க்கைக்கு நாளுக்கு நாள் பயிற்சிகள் தான் நடக்குதே தவிர நமக்கு விடை கிடைக்க மாட்டேங்குதுங்கிற வருத்தம் இருக்கு. இந்த காலகட்டத்துல இந்த 4 பயிற்சிகளால் நமக்கு நன்மை உண்டாகுமா உண்டாகாதா, இத பத்தி தான் பேச போறோம். ரொம்ப சிம்பிள். நிறைய இந்த பயிற்சிகளை பத்தி பார்த்திருக்கிறோம். ஏற்கனவே நான் வீடியோ கொடுத்திருக்கிறேன். சனி பயிற்சி, குரு பயிற்சிக்கு தனியா, சனி பயிற்சிக்கு தனியா, ராகு கேது பயிற்சிக்கு தனித்தனியா கொடுத்திருக்கிறோம். இப்ப மீண்டும் என்னதான் நீங்க சொல்ல வரீங்க, ஏன் இந்த வீடியோ அப்படின்னு கேட்கலாம். ஆனா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தீரணும் இல்ல. சனி பயிற்சி நடந்தது சார், ஒண்ணுமே என்ன தெரியவே வரல. குரு பயிற்சி நடந்தது, ஒண்ணுமே பிளானிங்கே வரல. ராகுக்கு எதுவும் நடந்திருக்கு, எதுவுமே எனக்கு தெரியல. ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை செய்தா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம மனசுல இப்ப தெரியும். அது என்ன செய்யணும், இதை பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா இந்த விஷயங்களை உங்களுக்கு நான் பதிவு பண்றேன், தொடர்ந்து பாருங்க. சனி பகவான் நம்ம ஒண்ணு எடுத்துக்கிறோம். ஒரு நம்ம மனசுல நிறைய தேடல் இருக்கு, வாழ்க்கையில நிறைய தேடல் இருக்கு. நமக்கு தேடல்ங்கிறதுக்கு கொஞ்சம் பஞ்சனமே கிடையாது. தேடும் போதுதான் நமக்கு எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். மனசு தேடவே இல்லை அப்படின்னா நமக்கு எதுவுமே கிடைக்காது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு எல்லாருடைய லைஃப்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டம் சொல்லுவாங்க, நான் ரோட்ல எப்படி அலைஞ்சேன் தெரியுமா என் வாழ்க்கையில, அந்த நிலையெல்லாம் எனக்கு திருப்பி வந்துடக்கூடாது அப்படின்வாங்க. அப்படியெல்லாம் அலைஞ்சதுனாலதான் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கும். இன்னைக்கு ஒரு நமக்குன்னு ஒரு எதிர்காலத்தை நோக்கி பயணம் பண்றோம்னா ஒரு நேரம் பட்ட கஷ்டம்தான். கஷ்டப்படாம யாருமே வர முடியாது. அந்த கஷ்டப்படுத்தினதும் கிரகங்கள் தான். ஏன் கஷ்டப்படுத்தினதுன்னா இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு வர வைக்கிறதுக்கு. இன்னைக்கு இருக்கிற எல்லாருடைய பிரச்சனை என்ன, நான் நல்ல நிலைமையில இருக்கிறேன், இது தொடர்ந்து இருக்கணும். என் நல்ல நிலைமை என்னைக்குமே கீழே இறங்கிடக்கூடாது, என் நல்ல நிலைமை என்னைக்கும் பின்வாங்கிடக்கூடாது, நான் அடிபட்டுடக்கூடாது. இவ்வளவுதான் நம்மளுடைய பிளான். இதுக்கு ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுது, அதுக்கான தேடுதல் இருந்துகிட்டே இருக்கும். அந்த தேடுதல் சில நேரங்கள்ல சக்சஸ் ஆகும். இது மாதிரி ஒரே நேரத்துல 4 பயிற்சிகள் நடக்கும்போது கண்டிப்பா நமக்கு சக்சஸ் ஆகும். சனி பகவான் பாருங்க, மேஷ ராசிக்கு 12வது வீட்டுக்கு வந்திருக்கார், 12th பிளேஸ். இதுல திருக்கணிதம், வாக்கியம் 2 பஞ்சாங்கம் இருக்கு. இதை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். திருக்கணித அடிப்படையில உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில இன்னும் 11ஆம் இடத்துல இருக்கிறார். இப்ப எப்படின்னா நான் அதை தெளிவாவே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒரு காலத்துக்கு அவர் என்ன பண்றாரு, கும்ப வீட்டிலையும் இன்னொரு காலு மீன வீட்லயும் இருக்கு. அவர் மீன வீட்டுக்குள்ள முழுசா வந்து உட்கார்றது அப்படின்னா ஜனவரி மாசம் 2026 மார்ச் மாசம் 2026 6ஆம் தேதி தான் வரார். முழுசா வந்து சொல்லுவாங்கல்ல, முழு சந்திரமுகியா மாறுறது எப்பங்க, அந்த முழு சந்திரமுகி மார்ச் மாசம் 6ஆம் தேதி 2026 தான் வரார். ஆனா ஒரு காலத்துக்கு இப்ப உள்ள வச்சிருக்காரு, இந்த மீன வீட்டத்துக்குள்ள இருக்காரு. அப்புறம் 12வது வீடு, வாக்கியப்படி 11வது வீடு. அப்ப இந்த காலகட்டத்துல சுப விரயத்தை கொடுக்கிறார். விரயத்துல என்ன, சுப விரயம். இந்த பக்கத்துல 11வது வீடு தான் லாபஸ்தானம், 12வது வீடு தான் சுப விரயம். அப்ப நமக்கு ஏதோ ஒரு லாபத்தை ஏற்படுத்துகிறார் விரயத்தின் மூலமாக. இப்ப என்ன பண்ணக்கூடாது, மேஷராசிக்காரர்கள் நீங்க நல்ல திட்டமிடுங்க, செலவு பண்றதுக்கு திட்டமிடுங்க.
நிச்சயமா அதற்குரிய தொகை கிடைக்கும், அதற்கு கண்டிப்பாக விடை கிடைக்கும். பிளானே போடாம விடையை தேடாதீங்க. நீங்க உங்க தேடுதல்ல முதல்ல பிளான் தான் இப்போதைக்கு தேவை. என் வீட்டுல நான் வீடு கட்டணும், ஏதோ ஒரு 10 கோரிக்கை ஒண்ணு வச்சிருப்பாங்க மேஷராசி. ஒண்ணு வீடு கட்டுறது, கல்யாணம் பண்றது, குழந்தை பெற்றுக்கிறது, பிசினஸ்ல பணத்தை போடுறது. சார் பணமே கையில இல்லை சார், ஒண்ணுமே கிடையாதுனால பேங்க்ல லோன் கிடைக்கும். அப்ப இந்த சனியினால் உங்களுக்கு ஒரு கதவு திறக்கப்படுகிறது, பணக்கதவு திறக்கப்படுகிறது. செலவுக்கு ஏற்ற வருமானத்தை சனி கொடுத்தே தீரணும், இதை கொடுக்கிறது. அடுத்த குரு, 3வது வீட்டுல குரு, ராசிக்கு 3வது வீட்டுல குரு வந்திருக்கார். இந்த குரு பகவான் நமக்கு ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். நமக்குன்னு ஒரு ஸ்தானம், நம்ம 10 உறவுகளுக்கு முன்னாடி நம்ம பேர் ரிப்பேர் ஆயிடக்கூடாது. அப்ப நம்மளுடைய இந்த உறவு மூலமாக கௌரவத்தை உயர்த்துவது இந்த குருவுடைய வேலை. 2வது கதவு திறக்கப்படுது. இது வரைக்கும் இந்த கௌரவ பிரச்சனைகள் ஏதாவது ஆயிடுமா, என் குடும்பத்துல ஏதாவது கௌரவத்தினால நான் கீழே தலை குனிஞ்சிருவேனா, எனக்கு கௌரவ சிக்கல்கள் ஏற்பட்டுடுமா, அவமானங்கள் ஏற்பட்டுடுமா அப்படின்னும் போது குரு என்ன பண்றார், 3வது இடத்துக்கு போய் உங்க ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். அப்ப கௌரவ பிரச்சனைகள் உங்களுக்கு வராது. இந்த கௌரவ பிரச்சனையிலிருந்து நமக்கு முழுமையான ஒரு லாபத்தை இந்த குரு நமக்கு கொடுக்கிறார். அது எப்படின்னு கேட்டா, இந்த இடம் 3வது இடம்ங்கிறது சகாயப்படுத்தக்கூடிய இடம். நமக்கு எங்க போனோம்னா சக்சஸ், சகாயமா சொல்லுவாங்கல்ல, போங்க உங்களுக்கான ஒருத்தவங்க இருப்பான் அப்படின்னு. அப்ப உங்களுக்குன்னு ஒருத்தரை எங்கேயோ ஒரு இடத்துல நிப்பாட்டி வைப்பார். நம்பி செயல்படுங்க. எத்தனை கதவு அடைக்கப்பட்டாலும் ஒரு கதவு திறக்கப்படும். சனியினால் பணத்திற்கான கதவு திறக்கப்படும், செயலுக்கான கதவு திறக்கப்படும், குருவினால் கௌரவத்திற்கான கதவு திறக்கப்படும். நல்ல கவனிச்சுக்கணும். அடுத்தது ராகு கேது. ராகு 11ஆம் வீட்டுல இருக்கார். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே தைரிய ஸ்தானம். அவங்களுடைய பேக் போன் என்னன்னா தைரியம் தான். வெளி உலகத்துல அவங்கள கீழே இறக்கி காட்டிக்கவே மாட்டாங்க மேஷம். அப்படி இருக்கும்போது 11வது வீட்டுல இந்த ராகு வந்திருக்கிறதுனால உங்க ஸ்தானம் இன்னும் வலிமையாக வருது. வருமானத்தையும் எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களோ அதுல லாபத்தையும் பெற முடியும். அது அரசியலா இருக்கட்டும், அதிகாரமா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும். சூட்சமத்தை உங்களை கண்ட ஒருத்தன் பயந்து வழி விடுவான், பிரச்சனையா இருக்கிறவங்க வழி விடுவான். அப்ப கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த கதவுகளும் திறக்கப்படுகிறது. போதுமா? அடுத்தது கேது பகவான். இந்த கேது பகவான் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5வது வீட்டிற்கு வருகிறார். ராகு 11, கேது 5வது வீடு. 5வது வீடுங்கிறது நம்ம பொருள், கைப்பொருளை கொஞ்சம் இழக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். பண செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும். சில நேரங்கள்ல செலவு மட்டும் பண்ண வேண்டாம் முடிவெடுத்துறாதீங்க. நீங்க கடவுள்கிட்ட ஒன்றையும் சொல்லிங்க, கடவுளே பிள்ளையாரப்பா எனக்கு செலவு பண்ண மனசை கொடுத்துரு, சேர்த்து வைக்கிறேன் தேக்கி வைக்கிறேன்னு முடிவு பண்ணாதீங்க. ஏன்னா கேது போய் 5ல இருக்கும்போது பூர்வீக புண்ணியஸ்தானம் சொல்லுவா. 5வது இடம் எப்பயுமே உங்க ராசிக்கு 5வது இடம் சிம்மம். சிம்மத்துல உங்களுக்கு என்னன்னா அந்த சிம்மத்துக்குரிய அதிபதி உங்க இடத்துல உச்சம். இப்ப இந்த கேது 5ல போய் உட்காரும் போது உங்க பூர்வீகத்துக்கு நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும், உங்க பிள்ளைங்களுக்கு செலவு பண்ற மாதிரி இருக்கும், அப்பா அம்மாவுக்கு செலவு பண்ற மாதிரி இருக்கும், குடும்ப கௌரவத்துக்கு செலவு பண்ற மாதிரி இருக்கும். அப்ப அதை தடைப்படுத்த முடியாது. நீங்க செலவு பண்ணதுன்னா அது விரைய செலவா போயிடும், வீண் செலவா போயிடும். அதனால செலவு வந்தா ஏத்துங்க. ஒரு கல்யாண பத்திரிகை வைக்கிறானா போயிட்டு தான் வரும். அப்ப இதை மட்டும் பிளான் பண்ணுங்க. அப்ப இந்த கதவும் திறக்கப்படுகிறது. அப்படின்னா என்ன, குடும்ப ரீதியாக நம்மளுடைய பூர்வீக புண்ணிய ஸ்தானத்தின் அடிப்படையில நமக்கு பகையாகவோ குடும்பத்துல சண்டைகளாகவோ இருந்தாலும் அது கிளியர் ஆயிடும். அதன் மூலமா ஒரு செலவு ஏற்படும். அப்ப குடும்பத்துல இந்த செலவை நம்ம கட்டாயம் செய்ய வேண்டியது ஏற்படும். இதுக்கு எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா தைரியம்ங்கிற கதவை இறைவன் உங்களுக்கு திறந்து வைக்கிறார்.
நீங்க செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன? இந்த 4 கிரகங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம தேடுற இந்த விஷயத்தை திறந்து வைக்கிறார்கள். இது நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு, விநாயகரை வழிபாடு பண்ணணும். சனிக்காக விநாயகரை வழிபாடு பண்ணணும். இந்த குருவுடைய சப்போர்ட் நமக்கு ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணணும். ராகுவுடைய சப்போர்ட் நமக்கு என்னைக்கு இருக்கணும்னு துர்கா பரமேஸ்வரியை வழிபாடு பண்ணணும். கேதுவுடைய சப்போர்ட் நமக்கு என்னைக்குமே இருக்கணும்னு சிவனை வழிபாடு பண்ணணும். நமக்கு முத்தாய்ப்பா எல்லாம் சேர்ந்து கிடைக்கணும்னு மேஷராசிக்காரர்கள் முருகனை வழிபாடு பண்ணணும். ஆக விநாயகர், குரு தட்சிணாமூர்த்தி, துர்க்கை, சிவபெருமான், முருகபெருமான், இந்த சுவாமியை வழிபாடு பண்ணுங்க. இந்த 4 கிரகங்களுடைய பெயர்ச்சி நம்ம வாழ்க்கையில திறக்காத சில கதவுகள், நம்ம மனசுல ஏற்படக்கூடிய தேடல்கள், அதற்கு விடை கிடைக்கும். கதவுகள் திறக்கப்படும். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள்.